ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இது ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃப்ரம் ஃப்ரம் ஆகஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 60 டேஸ் ஸ்டடி பிளான், 90 டேஸ் ஸ்டடி பிளான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, நான் ஃபாலோ பண்ணல ப்ரோ. இப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப படிக்க ஆரம்பிச்ச என்னால டிசம்பர்ல கிளியர் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. அது முடியும். அது யார்ட்ட கேட்டாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் என்னைய கேட்டா கண்டிப்பா முடியும். யூ கேன் டூ. 100% ஷூரா முடியும். அது நம்ம எப்படி பண்ணலாம்? ஏன் முடியும்னு நான் சொல்றேன். அதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோவே. நான் வந்து இன்னைக்கு இந்த பர்ட்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு எக்ஸல் ஷீட் குடுக்க போறேன். இது ஒண்ணுமே கிடையாது. நமக்கு எக்ஸாம் டிசம்பர் 11 அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப் டு நவம்பர் 30, அதாவது பெர்ஃபெக்ட்டா 30 டேஸ். நமக்கு நாளைக்குல இருந்து நம்ம நவம்பர் ஸ்டார்ட் ஆகுது. சோ நவம்பர் 1 டு நவம்பர் 30, 30 நாள்ல 8 பேப்பரும் ரேங்க் எடுக்க முடியாது. நான் அஷ்யூர்டா நானே சொல்றேன். இது வரைக்கும் 60 டேஸ்ல வந்து ரேங்க் ஹோல்டர் ஆக முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க அத வச்சு. ஆனா, இப்ப நான் சொல்றேன் 30 டேஸ்ல கண்டிப்பா ரேங்க் ஹோல்டருக்கு அச்சீவ் பண்ண முடியாது. பட் 8 பேப்பர் கிளியர் பண்ண முடியும். 100% ஷூரா 8 பேப்பர் கிளியர் பண்ண முடியும். அதுக்காக எவ்வளவு ஹவர்ஸ் படிக்கணும், நம்ம லெக்சர்ஸ் எவ்வளவு ஹவர்ஸ் நீங்க பார்க்கணும், எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், வொர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எப்படி நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லப் போறேன். அதுக்கான அந்த எக்ஸல் ஷீட் என்னென்னக்கு என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எவ்வளவு டெஸ்ட் எழுதணும், எப்படி எழுதி பார்க்கணும், எவ்வளவு ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த விஷயங்கள் ஃபுல்லா வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கப் போறேன். எக்ஸல்லயே வந்து கவர் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்மளோட அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ப்ரீவியஸ்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அப்படின்னு. அதே தான் இப்பவும் சொல்றேன். புரிஞ்சு படிங்க. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. யாரும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ப்ரொவிஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ட், இயர், அப்புறம் ஃபார்ம் நம்பர் அதெல்லாம் மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணா போதும். வேற எதையுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை. கேஸ்ல எப்படி பிரசென்ட் பண்ணணுங்கிறதுக்கு நம்மகிட்ட தனி வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு அலைன்மெண்டா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுக்கான ஒண்ணு. அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட லெக்சர்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்மளோட லெக்சர்ல ஃப்ரம் ஏ டு இசட், பேசிக் டு அட்வான்ஸ்னு சொல்ற மாதிரி, அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து அப் டு எப்படி நம்ம அதை எக்ஸாம்ல அப்ரோச் பண்ண போறோங்கிற வரைக்கும் எல்லாமே லெக்சர்ஸ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா? உங்களுக்கு ஆல்ரெடி லெக்சர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். வாங்க போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. வாங்கி பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அதுல உங்களுக்கு கிளியர் கட்டா எப்படி இருக்கு, என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க படிச்சா போதும். என்னென்னைக்கு என்னென்ன லெக்சர் பார்க்கணும், அதை நீங்க எப்படி வந்து புக்ல ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்போ ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்கான பிளானை வந்து நான் கொடுத்துருவேன் இப்போ. சோ ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸை பார்த்து முடிங்க. அந்த லெக்சர்ல என்ன டாபிக் பார்த்திருக்கீங்களோ அந்த டாபிக்குக்கான ஒர்க்கிங்ஸ் ஃபுல்லா அன்னைக்கு அப்படியே வந்து அன்னைக்கு கையோட அதை முடிச்சிருங்க. இதை முடிச்சீங்கனால என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிரும். என்ன கிளியர் ஐடியா கிடைக்கும்? ஒரு எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பயம் என்னன்னா, எக்ஸாம் டஃபா வந்துச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா போன அட்டம் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அதனால எல்லாரோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, சிஎம்ஏ வந்து டஃப் ஆக்குறான் கொஸ்டின் பேப்பரை. அப்ப இனிமே நம்ம கடைசி அட்டம் டிசம்பர்ல, நான் 2016 சொல்றேன். 2016 கடைசி அட்டம் அதுவும் டஃப் ஆக்கிட்டான்னா என்ன பண்றது? இந்த மாதிரி பயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். அந்த பயம்லாம் வந்து இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பயத்தெல்லாம் போக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் வந்து முக்கியமா வந்து கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க கடைசி நேரத்துல வந்து நான் லெக்சர்ஸ் வந்து பெருசா அஃபோர்ட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃபர் கொண்டு வந்துட்டேன் நானு. நமக்கு வந்து டோட்டலா ஐ மீன் 8 பேப்பருக்கும் சொல்றேன். நான் வந்து 1 பேப்பர் 2 பேப்பருக்கே வரல. ஏன்னா இப்ப புதுசா ஆரம்பிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? 8 பேப்பருமே தானே வாங்கி படிப்பாங்க. சோ 8 பேப்பருக்குமே வந்து சேர்த்தே நான் வந்து 12,000 தான் வந்து குடுத்திருக்கேன். பிகாஸ் எக்ஸாம் நெருங்கிருச்சு. இதுக்கு மேல வந்து எனக்கு அதிகமா சார்ஜ் பண்ணணுங்கிற தாட்ஸே இல்ல. அதுவும் வீடியோஸே போதும். சேனல் வீடியோஸே நிறைய இருக்கு. அது போகவுமே வந்து லெக்சர்ஸ் வேணுங்கிறவங்க வந்து ரொம்பலாம் பே பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்காக தான் நான் எல்லாத்தையுமே குறைச்சு விட்டுட்டேன். ஆனா வந்து இத நான் சும்மா வந்து சொன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் எப்படி பிளிப்கார்ட், அமேசான்ல எல்லாம் பிக் பில்லியன் டீல் போடுறாங்க. அதே மாதிரியே நானும் போட்டுட்டேன். மெகா கோம்போ ஆஃபர் அப்படிங்கிற பேர்ல போட்டேன். அதுக்காக நான் வந்து சேல் இந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு தான் போடுறேன் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக தான் வந்து தீபாவளி, என்ஜாய் திஸ் தீபாவளி வித் சோர்சன்ஸ் அகாடமி எல்லாம் போட்டிருக்கேன். அதுக்காக அன்னைக்கு உட்காந்து நீங்க படிங்கலாம் நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு சும்மா ஆஃபர்னு ஒண்ணு குடுத்தா நார்மலா குடுக்க கூடாதுல்ல. ஏதாச்சும் ஒரு பேரோட குடுக்கணும்ல. அதுக்காக மட்டும் தான் தீபாவளின்னு போட்டிருக்கேன். நீங்க யாரும் அதை தப்பா நினைச்சுக்க வேணாம். சோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளோட கோம்போ ஓல்டு சிலபஸ் 2016 சிலபஸ்க்கு 8 பேப்பருக்கும் சேர்த்து 12,000 தான். சோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ சிலபஸ்க்கு இதுல 2,000 அதிகம் வரலாம். 14,000க்கு 8 பேப்பருமே வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். அப் டு நவம்பர் 13. நவம்பர் 13ங்கிறது என்ன டேட்னு எல்லாருக்குமே தெரியும்.
சோ நான் அதை தனியா சொல்லல. தீபாவளி தான். அன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. சோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கோம்போல என்னென்ன வந்துருங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். நம்மளோட லெக்சர்ஸ் வந்துரும், நோட்ஸ் வந்துரும், அப்புறம் ஸ்டடி பிளான்ஸ் வந்துரும், டெஸ்ட் சீரிஸ் வந்துரும், கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் வந்துரும். அண்ட் டவுட் கிளியரிங் வந்து எனி டைம் 24/7 நீங்க எப்ப வேணா என்கிட்ட கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி சேனல்ல கமெண்ட்ஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் டவுட் கிளியர் பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்க வேண்டாம். நான் வந்து மேக்ஸிமம் சேனல் உள்ள வரல. கொஞ்சம் ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கிறதுனால எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். சோ சேனல்ல போட்டுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ யாரும் சொல்லாதீங்க. அப்படி சேனல்ல போடுற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதுல காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பார்ப்பேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன். சோ அதை வச்சு நான் வந்து டவுட் சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்க வேண்டாம். சோ டவுட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைன்னா வந்து டேரக்டா கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. நோ ப்ராப்ளம். அண்ட் டவுட்ஸ் கேட்கறதுக்கு கிளாஸ் வாங்கணுமாலாம் கேட்டா கிடையவே கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, நான் டவுட் கேட்டுக்கலாமா ப்ரோ, கிளாஸ் நான் உங்கள்ட்ட வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நான் சர்வீஸ் மோட்டிவ்ல தான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நான் டவுட்டுக்கு போய் வந்து கிளாஸ் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்ப வேணா யாருனாலும் கொண்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கு நான் டைம் இருந்துச்சுன்னா வீடியோவா போட போறேன். டைம் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஜஸ்ட் போன்லயே சொல்லி கொடுக்க போறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. சோ இது இது இத பத்தி சொல்லிட்டேன். நம்மளோட கோம்போ ஆஃபரை பத்தி சொல்லிட்டேன். இதுதான் உங்களோட ஒரு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க. நோ இஷ்யூஸ். புதுசா கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆஃபரை நீங்க அஃபோர்ட் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. அண்ட் அதர் தேன் திஸ், இதுக்கு மேல வந்து வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாச்சும் உங்களுக்கு என்கொயரிஸ் இருக்குன்னா என்கிட்ட கேட்கலாம். அண்ட் ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ்ல டவுட்ஸ் இருக்குனாலும் என்கிட்ட வந்து கொண்டு வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். முடியாத பட்சத்துல நான் அதை உங்களுக்கே வந்து போன்லயோ இல்ல மெசேஜ்லயோவே நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். சின்னதா இருந்துச்சுன்னா மெசேஜ்ல சொல்லிடுவேன். கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா போன் கால் பண்ணுங்க. ஒன்னும் இஷ்யூஸ் இல்ல. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளியும் சரி நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் 40 டேஸ் தான் இருக்கு. சோ 30 டேஸ் ஸ்டடி பிளான். நான் 40 டேஸ் சொல்ல, பிகாஸ் அடுத்த அந்த டிசம்பர் 1 to 8 நமக்கு ரிவிஷனுக்கு வேண்டும். சோ நவம்பர் 30 வரைக்கும் தான் நம்மளோட ஸ்டடி பிளான். நவம்பர் 30ங்கிறது 30 நாள். வெறும் 30 நாள்ல எப்படி நம்ம 8 பேப்பர் கவர் பண்ண போறோம்? ரொம்ப 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 சேலஞ்சிங்கான டாஸ்கா இருக்க போகுது. சோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 30 டேஸ் பிளான ஒரு ரிவிஷன் பிளானா வச்சுக்கோங்க. பிகாஸ் என்னோட 60 டேஸ் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பீங்க. ஏன்னா அக்டோபர் லாஸ்ட் தான் நான் வந்து கொடுத்திருந்தேன் டார்கெட்டுங்கிற பேர்ல. சோ அதை முடிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இது ஒரு ரிவிஷன் 30 டேஸா இருக்கட்டும். புதுசா வரப்போற ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியும். அதுதான் என்னோட அஷூரன்ஸ். அந்த 30 டேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியா டெடிகேட் பண்ணணும். மினிமம் 7 to 8 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு டெடிகேட் பண்ணாங்கன்னா இப்பவும் we can complete within நவம்பர் 30. நவம்பர் 30க்குள்ள 100% ஷூரா 8 பேப்பர் பண்ணி முடிச்சிட முடியும். இதுக்கு மேல போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. எக்ஸாம் வந்து டிசம்பர்ல நடக்க போறது தான். எந்த சேஞ்சும் இல்ல. சோ போஸ்ட்போன் ஆகும் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து போஸ்ட்போன் ஆகாது. டிசம்பர் 11ல எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 11ல 100% ஷூரா நடந்துரும். சோ நம்ம நவம்பர் 30யவே டார்கெட் பண்ணுவோம். போஸ்ட்போன் ஆச்சுன்னா உங்களுக்கு லக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கிடைச்ச மாதிரி வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு சான்சஸ் கிடையாது. சோ நவம்பர் 30 டார்கெட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த ஸ்டடி பிளானும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படிங்கறத நம்புறேன். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இன்னொரு ஒரு விஷயமும் நான் ப்ரீவியஸ்லி சொல்லியிருந்த விஷயம் தான். நம்ம டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் ஆயிட்டு இருக்கு. டெய்லி வந்து 30 கொஸ்டின்ஸ் ஒன் வேர்ட் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் திரும்பவும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல திரும்பவும் நான் அட்டாச் பண்றேன். இப்பவும் கூட வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நவம்பர் 1ல இருந்து புது சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு 3 சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு. நவம்பர் 1ல இருந்து 4வது சப்ஜெக்ட் ஆரம்பிக்குது. சோ அந்த இதையாச்சும் நீங்க வந்து நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்புவோம். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்காகனா நம்மளோட அகாடமிய சக்சஸ்ஃபுல்லா வந்து ஈவன் ஆன்லைன், நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃப்லைன்ல போய் படிக்கிற அளவுக்கு இருக்காதுன்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்லயே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆல் தி பெஸ்ட். அண்ட் மீட் யூ சூன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நமக்கு எக்ஸாம் கிட்ட வர்றப்ப வரும். நான் ரொம்ப வீடியோ போடலன்னு நினைச்சு யாரும் வந்து நான் ஆக்டிவா இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா நானும் சிஎஸ் ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கும் அந்த அளவுக்கு பெருசா டைம் இல்ல. அந்த இதுலதான் நான் இதையும் சேர்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் ரொம்ப வீடியோஸ் வர்றது இல்ல. ஜான்வரில இருந்து உங்களுக்கு கண்டிப்பா நிறைய வீடியோஸ் வரும். ஃப்ரீ வீடியோஸும் சரி, ஃபைனல் கிளாஸஸும் வந்துடும். ஜான்வரில இருந்து நிறைய விஷயங்கள் ஜான்வரில இருந்து நடக்கும். சோ அது வரைக்கும் யாரும் வந்து பெருசா வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணலாம். அதுதான் வந்து நம்மளோட ட்ரிக். அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் வீடியோ, அப்புறம் கேஸ்லா வீடியோ, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஜேர்னல் என்ட்ரிஸ் வீடியோ, அதெல்லாம்
ஆல்ரெடி போட்டிருக்கேன். சோ அதையும் வந்து ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ. இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ உங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா நெறைய வீடியோஸ் போடுறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் வியூஸே போ மாட்டேங்குது. ஆக்சுவலா இது வந்து நார்மலா ஒரு இருக்கிற யூடியூபர் சொல்ற ஒரு வேர்ட் தான். அத நான் சொல்றேன்னு நெனச்சுக்க வேண்டாம். எனக்கு வந்து எப்படின்னா, நம்ம போடுற ஒரு விஷயம் கன்டென்ட் வந்து சும்மா ஏதோ ஒரு கன்டென்ட்டா இருந்துச்சுன்னா, அது ரீச் ஆகலனாலும் கவல கிடையாது. இது வந்து ஸ்டூடண்ட்ஸோட பெனிஃபிட்காக சிஎம்ஏ படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ. அப்படி இருக்கிற பட்சத்துல, அது நெறைய வியூஸ் போச்சுன்னா, நெறைய பேர் நம்மளோட வீடியோவ பார்த்து பெனிஃபிட் ஆகுறாங்கங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு. மத்தபடி இந்த வீடியோனால எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் மானிட்டைசேஷனே ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கு இந்த இதுல வர்றதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் அதெல்லாம் ஆஃப்ல வச்சிருக்கேன். சோ மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் லைக் போட்டுட்டு பாருங்க. எனக்கும் அது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான். இத்தன பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணியிருக்காங்களே! அப்படிங்கிற ஒரு குட்டி ஹாப்பினஸ் தான். டவுட்ஸ் இருக்குன்னா எப்பவும் போல வழக்கம் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பட் நான் கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணலன்னா யாரும் கோச்சுக்காதீங்க. இம்பார்ட்டன்ட்டான டவுட்டா இருக்கிற பட்சத்துல என்னோட நம்பருக்கு டைரக்ட்டா கால் பண்ணிருங்க. நான் எந்த ஒரு இதுவும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீங்க தாராளமா கால் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. பை.